ரூபாய் 500 1000 நோட்டுகள் செல்லாது அப்படின்னு அதிரடியான நடவடிக்கை எடுத்த பிரதமர் நரேந்திர மோடி இப்ப அடுத்தது இன்னொரு அதிரடியான அறிவிப்புக்கு தயாராகிட்டு வரதா சொல்லப்படுது. கருப்பு மார்க்கெட்டில் கலங்குகின்றாயோ, கஞ்சன் கையிலே சிக்கிக் கொண்டாயோ. அது என்னன்னா, ரூபாய் 20 லட்சத்துக்கும் மேல ரொக்க பணமா கையில வச்சிருக்க கூடாதா, அப்படி வச்சிருந்தா அது சட்டவிரோத செயல், அப்படி நடவடிக்கை எடுக்கப்படும்ன்றதா அடுத்த கட்ட திட்டமா. 500 1000 ரூபாய் நோட்டுகள் ஒழிப்பு முதல் கட்ட நடவடிக்கை தான் அப்படின்னும், கருப்பு பணம் மற்றும் கள்ள நோட்டுகளை ஒழிக்க ஏகப்பட்ட திட்டங்களை பிரதமர் நரேந்திர மோடி செயல்படுத்த உள்ளதா சொல்லப்படுது. திருப்பதி உண்டியலில் சேர்ந்து விட்டாயோ, திருவண்ணாமலை குகை புகுந்தாயோ. இதுக்காக அவர் பல்வேறு திட்டங்களை வச்சிருக்காராமா. முதல் கட்டமா தான் 500 1000 ரூபாய் நோட்டு ஒழிப்பை அமல்படுத்திருக்காரு. பிரதமர் மோடி வைத்திருக்க அடுத்தடுத்த திட்டங்கள் என்னென்னா, ரொக்க பணத்தொகையை கையில ரூபாய் 20 லட்சம் தான் வச்சிருக்கணும், அதை தாண்டி வச்சிருந்தா அது சட்டவிரோத செயல்னு கருதப்படும்னு சொல்றாங்க. அடுத்த கட்டமா இப்ப இருக்க காகித கரன்சிகளை ஒழிச்சிட்டு பிளாஸ்டிக் கரன்சியா மாற்றுவது அப்படின்ற திட்டம் கொண்டு வர போவதா சொல்றாங்க. அடுத்தது பேங்க் லாக்கர்கள்ல பாதுகாப்பாக வைக்கப்படும் நகைகள் 600 கிராமுக்கு மேல இருந்தா அதற்கு முறையான ஆவணங்கள் காண்பிக்கப்பட வேண்டும். அப்படி இல்லனா அதனுடைய மதிப்பின்படி அதற்கு 3 மடங்கு வரி செலுத்த வேண்டியது இருக்கும் அப்படின்றத அடுத்த கட்ட திட்டமா பிரதமர் மோடி அறிவிக்க உள்ளதா சொல்லப்படுது. மொத்தத்துல பிரதமர் மோடி அதிரடியான பல திட்டங்களை வச்சிருக்கிறதா சொல்லப்படுது. ஒவ்வொன்றும் அதிகாரப்பூர்வமா அறிவிக்கப்படும் நாமளும் எதிர்பார்க்கலாம். இந்த அறிவிப்பை தொடர்ந்து வேற என்னென்ன நல்ல விஷயங்கள் நடக்க போகுது, மக்கள் இதுக்கப்புறம் எந்த அளவுக்கு பயன்பெற போறாங்க அப்படின்ற விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கா டிவி.